ஹாய். ஸோ நான் இன்றைக்கி தான் வந்து பார்த்தேன். ஆக்சுவலாக நான் வந்து 1 வீக்காக நெட் பேக் எந்த ரீசார்ஜுமே பண்ணலை. ஸோ 1 வீக் 10 டேஸ் கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எந்த ரீசார்ஜுமே பண்ணலை, வீடியோஸும் எதுவும் வந்திருக்காது. ஸோ ஆக்சுவலாக நான் அதுவும் இல்லாமல் வேறு நான் ஒரு வாரமாக எதுக்குடா படிச்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வந்து ஃபெடப் ஆகிருந்தேன். இன்றைக்கி வந்து நான் இதை வந்து பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் என்னையே வந்து கேட்டிருந்தீங்க, என்ன புக் வந்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கே தோணுச்சு, சரி ஓகே நம்ம இதுக்காக வச்சு படிக்கணும் அப்படின்ற மாதிரி. என்னதான் இருந்தாலும் என்னால் அந்த குரூப் 4ல் வந்து போட்ட அளவுக்கு எஃபர்ட் வந்து இந்த குரூப் 2ல் போட முடியல. ஸோ அப்போ வந்து ஸ்டார்டிங்லேருந்தே எல்லாருமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ என்னோடய ஃபஸ்ட் எக்ஸாமே அதுதான், தமிழில் எழுதுகிற ஃபஸ்ட் எக்ஸாமும் அதுதான். அதுக்கு முன்னாடிலாம் நான் எழுதியிருக்கேன் குரூப் 4லாம், பட் படிச்சுலாம் எதுவும் எழுதுறதில்லை. அப்போலாம் ஜென்ரல் இங்கிலீஷ் தான் எழுதியிருக்கேன், தமிழ்லாம் எழுதுனதில்லை. ஸோ தமிழில் வந்து ஃபஸ்ட்டு படித்து எழுதுனது இந்த குரூப் 4 எக்ஸாம் தான். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு அப்போ அதில் இருந்த அளவுக்கு அந்த ஆர்வம்னு சொல்கிறது இதில் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ பட் இருந்தாலும் எனக்கு வந்து நான் எம்ஹெச்சிக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கேன், மெட்ராஸ் ஹைகோர்ட்டுது. ஸோ இதில் வீடியோஸ்லாம் இருக்கும், நான் அப்ளை பண்ண வீடியோலாம் கூட போட்டிருப்பேன். ஸோ எனக்கு இன்னும் அப்போலேருந்தே தோணிக்கிட்டே இருக்குது, பட் அது வந்து எனக்கு கிடைக்குமோ அதில் அப்படின்ற மாதிரி, அதுக்கு வந்து நான் ஸ்டெப் எடுத்து படிக்கணும் அப்படின்ற மாதிரி தோணிக்கிட்டே இருக்குது. நான் அதுக்காகவே தான், நான் அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்காகவே தான் நான் இந்த குரூப் 2க்கு இந்த எஃபர்ட்டே நான் போடுறதே. ஸோ நம்ம குரூப் 2ல் வந்து இல்லைனாலும் அதில் வந்து எஃபர்ட் போட்டு இதோட எஃபர்ட் வந்து அதில் போய் சேர்ந்துச்சுன்னா அதுலையாவது கிடைக்கும் இல்லையா. எனக்கு தேவை எனக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை, அவ்வளோதான். எனக்கு ஏதோ ஒரு கவர்மெண்ட் வேலை வந்து இருந்தால் போதும், அவ்வளோதான். அந்த ஒரு மோட்டிவ் தான் எனக்கு இருக்குது. அந்த ஒரு மோட்டிவும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எனக்கு ஒரு 1 இயர்க்குள்ளே வந்து கிடைக்கணும், அதான். ஏன்னா எனக்கு 32 தான் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள். அதுக்கு மேலே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக என்னால் எந்த எக்ஸாமுமே எழுதவே முடியாது. கவர்மெண்ட் வேலைன்ட்டு எனக்கு கிடையவே கிடையாது. அதுக்குள்ளே நான் ஏதாவது இது பண்ணி பாஸ் பண்ணி ஏதாவது ஒரு வேலைக்குள்ளே போனால் மட்டும்தான் உண்டு. ஸோ அதனால தான் நான் வந்து அந்த குரூப் 2க்குலாம் கொஞ்சம் கிருஷோபா அகாடமியில் கூட நான் சேர்ந்து அவர் வந்து ஷெடியூல்லாம் போட்டிருந்தேன், அதில் இருக்கிறத ஃபாலோ பண்ணி படிப்போம். நான் குரூப் 4க்குலாம் ஐஎன்எம் படிக்கலன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவரது ஷெடியூலை ஃபாலோ பண்ணி தான் நானே அந்த ஐஎன்எம்லாம் நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். போன வீடியோவில் போட்டிருந்திருப்பேன். ஸோ அந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணி தான் நான் ஐஎன்எம் படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் அதை ஃபாலோ பண்ணி சயின்ஸ் அது மாதிரி நான் தொடவே இல்லை. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். சயின்ஸ் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். ஏன்னா ஃபிசிக்ஸ்லேருந்து ஒரு 10 கொஷின், கெமிஸ்ட்ரிலேருந்து ஒரு 10 கொஷின், பாட்னிலேருந்து ஒரு 10 கொஷின், அது மாதிரியே அதில் வந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் இருக்குது சயின்ஸில். ஸோ அந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணி தான் சயின்ஸும் ஐஎன்எம் நம்ம என்னென்ன குரூப் 4 படிக்காமல் வச்சிருந்தோமோ அது எல்லாத்தையுமே அந்த ஷெடியூலை யூஸ் பண்ணி அதையாவது நம்ம படிச்சிடணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஆனால் நடுவில் என்னால் அந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ண முடியாமல் போயிடுச்சு. அப்போ தான் எங்கள் அம்மாவும் இல்லையா, ஸோ இப்போ தான் அவங்க வந்திருக்காங்க. ஸோ இனிமேல் தான் நான் வந்து நானே ஒரு ஷெடியூலை போட்டு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஸோ என்ன புக்குன்னு கேட்டிருந்தீங்க, நான் வந்து சாய்ஸ்து தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா இது நான் வாங்கலை. இது ஒரு 4 இயர்ஸ் பேக் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வாங்கி வச்ச புக்கு. பட் இப்போ தான் வந்து இதை நான் எடுத்தே பார்க்குறேன். அப்படியே புதுசாக இருக்குது பாருங்கள். இப்போ தான் நான் இதை எடுத்து வந்து நோட்ஸ்லாம் எடுத்து இந்த புக்கில் தான் நோட்ஸ்லாம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க என்ன புக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது சாய்ஸோட புக்கை தான் வந்து நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அது எல்லாமே இருக்குது, ஐஎன்எம், இது ஜியாகிரஃபி எல்லாமே இருக்குது. அண்ட் ஜியாகிரஃபிலாம் வேறு தமிழில் இருக்கா, நான் வேறு இங்கிலீஷில் படித்தது. அதனால் இந்த புக்கை எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ நான் குரூப் 4ல் தான் ஹிஸ்ட்ரிலாம் வந்து பார்த்தா தமிழ் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் அதெல்லாம் வந்து வீடியோஸ் மூலியமாக தான் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் நோட்ஸ்லாம் எடுத்து படிச்சுட்டு இருந்தேன். புக்கு எடுத்து படிக்கல, இப்போ தான் வந்து ஐஎன்எம்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண புக்கு எடுத்து படிக்கிறதுக்கு. ஸோ என்ன புக்குன்னு கேட்டிருந்தீங்க, இந்த புக்கெலாம் தான் சாய்ஸ்க்கு தான் புக்கை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இனிமேல் தான் நான் வந்து ஸ்டடி பிளான் போட்டு படிக்க போகிறேன். ஸோ எம்ஹெச்சிக்கும் அப்படியே ரிலேட்டடாக ஒரு ஸ்டடி பிளான் போடலான்ட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.